சேலம் மாநகராட்சி பகுதியில் புற்றுநோய் பாதிப்பால் 1.5 மாதத்தில் 9 பேர் இறந்த சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகராட்சி நெத்திமேடு, கொடம்பைக்காடு, புது இட்டேரி ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்த பகுதியைச் சுற்றிலும் ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. இரும்பை சுத்தப்படுத்தும் தொழிற்சாலை, மருத்துவமனை கழிவுகளை அழிக்கும் தொழிற்சாலை என சுற்றுச்சூழலுக்கு எதிரான தொழிற்சாலைகள் பல அமைந்துள்ளன. இங்கிருந்து வெளியேறும் கழிவுகள் முறையாக சுத்திகரிக்கப்படுவதில்லை. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் இந்த பகுதி புகைமூட்டமாகவே காணப்படும். இந்நிலையில் கொடம்பைக்காடு, நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த 9 பேர் கடந்த 1.5 மாதத்தில் அடுத்தடுத்து இறந்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் 9 பேரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. மேலும் பலருக்கு புற்றுநோய் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு அமைந்திருக்கும் தொழிற்சாலை கழிவுகளால் தான் இந்த பகுதியில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்திருப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். பொல்யூஷன் காரணம் தான், அதனால தான் இந்த நோய் வருதுன்னு டாக்டருங்க ஆலோசனை சொல்றாங்க. இங்க அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வேஸ்ட் பொருள்கள்லாம் கொண்டாந்து அங்க எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த புகை மூலியமா இதெல்லாம் நிறைய பரவுது. அப்புறம் டவருங்க 3-4 டவருங்க இருக்கு, அதனாலயும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆசிட்டு இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் சம்பந்தப்பட்டது நிறைய இந்த ஏரியாவில் இருக்குதுங்க. அது இந்த ஏரியாவில் இல்லாதபடி ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணாக்க கேன்சர் அப்படின்னு தான் சொல்லி தகவல் வருதுங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன இதுன்னு தெரியல. சுகாதாரம் சீர்கேடா, இயற்கையான காற்று இல்லைங்க, எல்லாம் பொல்யூஷனாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து மக்களெல்லாம் நிம்மதியாக வாழ்றதுக்கு வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோங்க. இதனிடையே சுகாதார சீர்கேட்டால் புற்றுநோய் ஏற்படவில்லை என்றும் இதுகுறித்து மருத்துவ குழு வீடு வீடாக சென்று ஆய்வு செய்வதாகவும் சேலம் மாநகராட்சி மருத்துவ அலுவலர் அர்ஜுன்குமார் விளக்கம் அளித்துள்ளார். பொல்யூஷன்னால கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க. பொல்யூஷன்னால இந்த மாதிரி கேன்சர் எல்லாம் வராது. ஜென்ரலா ஏர் பொல்யூஷன்னால லங் கேன்சர் வரும். வாட்டர் பொல்யூட் ஆனா ஸ்கின் கேன்சர் வரும். இந்த டெலிபோன் டவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால கேன்சர் வருதுங்கிறாங்க. அப்படி வந்தா கூட பிளட் கேன்சர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் கேன்சர் வர்றதுக்கு உண்டான ரீசன் பொல்யூஷன் இல்லை அப்படிங்கறது ஆய்வில் தெரிய வருது. முழு ஆய்வின் முடிவு ஈவினிங் தான் இன்னைக்கு சொல்ல முடியும். கடந்த 1.5 மாதங்களில் புற்றுநோயால் 9 பேர் பலியான சம்பவம் இப்பகுதி மக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.